அலாஸ்கா அப்படின்ற இடத்துல ஒரு 30 நாள் சூரியன் உதயமே வராது, வெறும் இருட்டா மட்டும்தான் இருக்கும். இத தெரிஞ்சுக்கிட்ட ரத்த காட்டேரிகள் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. ஆனா இத கண்டுபிடிக்கிற நம்ம படத்தோட ஹீரோ எப்படி அவங்க கிட்ட இருந்து தன்னோட மக்களை காப்பாத்தினார் அப்படின்றதான் 2010 வருஷம் ரிலீஸ் ஆன 30 Days of Night அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே அலாஸ்கால இருக்கிற ஒரு பனி பிரதேசத்தை தான் காட்டுறாங்க. அதுல ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர், இவர் யாருன்னே தெரியல, பட் பயத்தோட அந்த கப்பலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு பார்த்துட்டு அப்படியே அந்த பனியில கொஞ்சம் கொஞ்சமா நடந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த கிராமத்துல ஷெரீஃபா வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. நாட்டுல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகுது, அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதுங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, நிறைய செல்போன்கள் அப்புறம் இந்த சேட்டலைட் போன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க திருடி வந்து எரிச்சிட்டு போயிருக்காங்க. பொதுவா அந்த கிராமத்துல திருட்டு பசங்க இருக்காங்க தான், ஆனா இந்த மாதிரி எரிக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டோம் இதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது சூரியன் அஸ்தமிக்கிறத காட்டுறாங்க. இந்த வருஷத்தோட கடைசி அஸ்தமனம் இதுதான். அடுத்து வரப்போற 30 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமே இருக்காது, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஹீரோக்கும் ஸ்டெல்லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன கஷ்டம் இருக்கு அப்படின்றனால தற்போது இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரும் வெளியூருக்கு கிளம்புறத காட்டுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்து வர போற 30 நாட்கள் சூரிய உதயமே இருக்காதுன்னு சொன்னல. ஆனாலும் இங்க இருக்கிற ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்க பல நாடுகளுக்கு போயிட்டு அந்த 30 நாளும் ஒரு வெக்கேஷன் மாதிரியோ இல்ல வேலை வெட்டிக்கோ போயிட்டு திருப்பி தன்னோட கிராமத்துக்கே வந்துருவாங்க. ஆனா இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயுமே போகாம வரப்போற 30 நாளும் ரெஸ்ட் எடுத்து இந்த கிராமத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ஊருக்கு வந்து பார்த்தா ஒரு குட்டி ஏர்போர்ட் இருக்கு. அதுல இருந்தா மக்கள் இந்த கிராமத்தை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு வேகமா வந்து பார்த்தா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த கிராமத்துல இருக்க ஒரு வீடு பக்கம் யாரோ ஒருத்தர் வர மாதிரி தெரியுது. அவரோட முகத்தை காட்டல, நடைய காட்டல, பட் அவர் வந்துட்டு இருக்கிறத மட்டும் காட்டுறாங்க. வந்து அங்க இருக்கிற நாய்கள்லாம் வந்து பார்த்தா வெறித்தனமா அவரை பார்த்து கொலைச்சிட்டு இருக்குது. அவரு என்ன பண்றாரு, அந்த நாய்களோட கழுத்துக்களை அறுத்து விடுறாரு. அதோட ரத்தங்கள் கொட்டி கொட்டி அந்த நாய்கள்லாம் வந்து பார்த்தா பரிதாபமா இறந்து போயிட்டு. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோ என்ன பண்றாரு, அந்த கிராமத்துக்கு தன்னோட கார்ல வந்துட்டு இருக்கும்போது அங்க வந்து பார்த்தா ஒரு நபருக்கு என்ன பண்றாரு, நடுவழியில காரை நிறுத்தி வச்சிருக்காரு. இவரு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்க ரொம்ப தனிமையான ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பொண்டாட்டி புலகுட்டின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது, விவசாயம் பண்ணிட்டு தனக்கு வர வருமானத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு போனா போது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் தன்னோட உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உன்னோட உதவி ஒன்னும் எனக்கு தேவையில்ல, உங்க அந்த இடத்த விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டாரு. நல்ல ஹீரோ என்ன பண்றானா அவர் வச்சிருக்கிற அந்த வண்டியை செக் பண்ணி பாக்குறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் இருக்கிறத பார்த்துட்டு பெரியவரே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபைன் போட போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல டக்குனு அந்த பெரியவர் என்ன பண்றானா ஹீரோ கிட்ட கெஞ்சி பேச ஆரம்பிக்கிறாரு. நானே பொண்டாட்டி போல இல்லாம இந்த கிராமத்துல தன்னந்தடியா ஒரு வீட்டுல அத கடைசியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்கிட்ட ஏது பணம் காசு சொல்லு, ஆனா நீ வந்து இப்ப என்கிட்ட ஃபைன் போட போற சொல்ற, இதே உனக்கு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி நான் போடல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவும் மன்னிச்சு விட்டுறப்ப அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த நாய்க்குட்டி எல்லாம் இறந்து போச்சுல, அந்த இடத்துல ஏதோ ஒரு விசித்திரமான விஷயம் நடந்திருக்கிறதாகவும் அதை வந்து சத்த போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்படி ஹீரோ வந்து கார்ல போயிட்டு இருக்க அதே நேரம் ஹீரோனுக்கு வந்து பார்த்தா பட்டு வேகமா இந்த கிராமத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற அந்த ஒரு குட்டி ஏர்போர்ட் அந்த மூலமா தான் வந்து பார்த்தா இங்க இருக்கிற எல்லாருமே அடுத்த 30 நாட்கள் வந்து பார்த்தா வெளியூருக்கு போறாங்கன்னு சொன்னல. அதுல ஒருத்தவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப வேகமா போயிட்டு அவங்க அந்த பிளைட்டை பிடிக்கணும். அப்படி பிடிக்க முடியல, அடுத்த ஒரு 30 நாளுமே அவங்க இதே கிராமத்துல தான் வாழ்ந்தாக்கணும் அப்படின்றனால வேகமா வந்து பார்த்தா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த நெல்ல இருக்கிற விஷயம் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் குறுக்க விட்டுறாரு. பயங்கரமான ஒரு விபத்து. ஹீரோயின் பைக் வந்து பார்த்தா சுத்தமா ஸ்டார்ட்டே ஆகல. இப்ப வேற வழி கிடையாது, அதனால ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு உதவி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு, உன்னால இப்ப வர முடியுமா, பட் இல்ல உனக்கு தெரிஞ்ச யாராச்சும் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா நான் வந்து பார்த்தா இப்போ ஒரு கேஸ் விசாரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறேன், நான் வேணா உனக்கு வேற யாராச்சும் ஏற்பாடு பண்ணி விடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. இப்ப அதுக்கடுத்து என்ன பண்றானா பெல்லி அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் அங்க அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றாரு, அந்த நாய்களும் இறந்து போச்சுல அந்த வீட்டுல போயிட்டு விசாரிக்கிறாரு. இங்க ஏதாச்சும் ஒரு மர்மமான விஷயம் இல்ல முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்ததை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அங்க இருக்கிற யாருமே வந்து பார்த்தா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பக்கத்து வீட்டுல ஏதாச்சும் ரீசெண்டா ஏதாச்சும் சண்டை கிண்ட போட்டீங்களா, அது மூலமா
மூலமா கூட ஏதாச்சும் நடந்திருக்கலாமே அப்படின்றப்ப இல்லங்க நான் பக்கத்துல எதுவுமே சண்டை எல்லாம் போடல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வர வர நம்ம கிராமத்துல நடக்கிற எதுவுமே வந்து பார்த்தா சரியில்லை, எல்லா விஷயமே தப்பா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போக போக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்தை விட்டு கிளம்ப இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா வேகமா ஏர்போர்ட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டு கூட போறாங்க. பார்த்தா இப்ப ஏர்போர்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. என்னன்னா பிளைட் கிளம்பி போயிட்டு அடுத்து வர போற 30 நாளுக்கும் ஹீரோன் இங்க தான் தங்கணும். பட் எங்க தங்குறது தான் தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பெலி என்ன கேட்கிறாரு, எங்க வீட்டுல வந்து நீ தங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸா இருக்கிறவங்கனால ஃப்ரெண்டு தான், அதனால வீட்டுக்கு வரே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோன் கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்ல. அதுக்கு அடுத்து ஹீரோக்கு என்ன பண்றாரு, தன்னோட ஆபீஸ்க்கு போறாரு. அங்க யார் யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோட பாட்டி அப்புறம் அவரோட தம்பி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வேலை பாக்குறாங்க போல இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டி மன சொல்றாங்க, அந்த ஸ்கிரட்ச் பண்ற ஃபேக்டரியில இருந்து ஒரு போன் கால் வந்துச்சு, அங்க ஏதோ ஒரு பிரச்சனையா, சரி நீ போய் என்னன்னு பாத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா வேகமா அந்த ஃபேக்டரிக்கு போறாரு. இந்த கிராமத்துல ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வச்சிருப்பாரு. அந்த ஹெலிகாப்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போயிருக்கும். பட் இந்த இடத்துல அந்த ஹெலிகாப்டரோட பாகங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரோ ஒருத்தவங்க இந்த ஹெலிகாப்டரை உடைச்சு அதை ஸ்கிராப் பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க, நீங்க தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கு கரண்ட் கொடுக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர் மாதிரி ஒண்ணு பெருசா இருக்கும். அது கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தவறா இருக்கிறதா அங்க இருக்கிற ஒரு பாக்குறாரு. என்னன்னா அந்த ஜெனரேட்டர் பக்கத்துல ஏதோ ஒரு நடமாட்டம் சர்க்குன்னு போயிட்டு இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல போய் பார்க்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வேம்பயர் அப்படின்ற ரத்த காட்டேரிகள் அந்த பக்கம் இருக்கு போல இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா அந்த நபரை பிடிச்சி கொலை பண்ணி அவரோட தலையை மட்டும் கட்டி எடுக்குது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பார்ல இந்த கிராமத்துக்கு புதுசா ஒருத்தர் வந்தாருல, அவரு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதனால ஹீரோக்கு என்ன பண்றான், அந்த இடத்துக்கு வந்துட்டு தம்பி வா ஸ்டேஷன்ல போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் பா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட அவன் இங்க என்ன பண்றானா ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறான். ஹீரோவை சுட போறப்ப டக்குனு ஹீரோன் வந்து அவனை பிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, அம்மா நீ இன்னும் ஊருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப இல்ல பிளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், அடுத்து 30 நாள் இங்க தான் தங்க போறேன், உன் ஃப்ரெண்டு பெல்லி தான் நான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கேன், நான் போறேன் அப்படின்றாங்க. சரி சரி பார்த்து பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா உன்னோட பாட்டி தம்பிலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்றனால ஹீரோ என்ன பண்றானா அவங்கள கூட்டிட்டு நேரா அந்த ஸ்டேஷன் போறாரு. அங்க இவங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப அந்த கிராமத்துக்கு ஆயில் சப்ளை பண்ற ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆபரேட்டரை காட்டுறாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அங்க இருக்கிற ரத்த காட்டேரிகள் அவங்க எல்லாரையும் போட்டு கடிக்கிறப்ப ஒரே பெண்ணு மட்டும் அதை பார்த்துட்டு பயந்துட்டு அந்த இடத்தை விட்டு போறா. இப்ப இந்த பக்கம் லாக்அப்ல இருக்கிற அந்த கைதி கிட்ட அங்க இருக்கிற எல்லாருமே விசாரிக்கிறாங்க. பட் அவன் என்ன பண்றான், தெனவாட்டுல படுத்துக்கிட்டு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான். சரி தம்பி என்ன திமிரு வாட்டத்துல படுத்திருக்க, அடுத்து வர போற 30 நாள் இங்க தானே இருப்ப, உன கவனிச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்குமே அவன் கிட்ட இருந்து வந்து பார்த்தா பதில் கிடையாது. அப்ப அந்த பார்ட்டியம்மா என்ன சொல்றாங்கன்னா இன்டர்நெட் கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆக மாட்டேனுது, அந்த ஆபரேட்டருக்கு என்னன்னு சொல்லி போன் பண்ணி கேளு அப்படின்றப்ப டக்குன்னு இந்த ஹீரோக்கு என்ன பண்றான், போன் எடுத்து பாக்குறான். போனுமே வந்து பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேனுது. உடனே அவங்க என்ன சொல்றான், வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க, உங்களுக்கு வேலை மேல உயிர் மேல பயம் இருந்துச்சுன்னா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க, இல்லாட்டி நீங்களும் செத்து போயிடுவீங்க, இங்க போய் பதுங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கைதி என்ன பண்றான், சிறையில படுத்துட்டு சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கானா. உடனே ஹீரோ கேக்குறான், அம்மா எவன்டா வர போறான், எவனை பத்திர நீ பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அதுக்குமே வந்து பார்த்தா பதில் கிடையாது. அப்பதான் அந்த கிராமத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பவர் கட் ஆகிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோக்கு என்ன பண்றான், ஒன்னு புரியுது இங்க என்னமோ ஒன்னு தப்பா நடக்குது அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தா அந்த பவர் பாயிண்ட் இருக்க இடத்துக்கு போய் பாக்குறேன். அங்க ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லி போய் பாக்குறப்ப அங்க இருக்கிற ஜெனரேட்டர் வந்து பார்த்தா யாரோ தொங்க சுக்கு நூறா உடைச்சு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க கீழே கேட்கப்பட்ட ரத்த கரைகள் இருக்கிறத பாக்குறோம். அந்த ரத்த கரைகளை ஃபாலோ பண்ணிட்டு போறப்ப அந்த ஆபரேட்டர் இருக்காருல அவரை வந்து தலையை மட்டும் வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோக்கு அல்ல இல்ல. உடனே என்ன பண்றானா காருக்குள்ள வரும்போது பாக்கி டாக்கில எல்லாருக்குமே ஒரு அலர்ட் கொடுத்துட்டே வரான், வீட்டுக்குள்ள எல்லாருமே இருங்க, வீட்டை விட்டு யாரும் வெளில போறாதீங்க, கதவை சாத்துங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க, உங்க கிட்ட ஏதாச்சும் வெப்பன் இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சிருக்கீங்க, நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாருமே வெளில வரக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த பாக்கி டாக்கில பேசிட்டு போகும்போது அந்த கிராமத்திலே ஒரு சில பேருக்கு வீடு வாசலாம் கிடையாது, ரோட்டோரமா தான் படுத்திருப்பாங்க. அவங்கள பாக்குறான். அவங்க கிட்ட என்ன போய் சொல்றானா, டவுன் ஹால்ல போய் நீங்க படுத்துக்குங்க, கதவு சாத்திக்கிங்க, நான் வந்து சொல்ற வரைக்கும் நீங்க கதவு திறக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா நேரா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இப்ப அந்த நாய்க்குட்டிகளை கேந்தாருன்னா அந்த போனார். அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு நடக்குன்னு தெரியுது. அதனால நைட் என்ன பண்றாரு, வீட்டுல தூங்காம ரெட்டியா துப்பாக்கி வச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்காரமா என்ன பண்ணுதுன்னா கிச்சனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போனது எதையோ ஒண்ணு பார்த்துட்டு பயப்படுது. என்னன்னு சொல்லி பார்த்தா கிச்சனோட ஜன்னலை உடைச்சிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, உள்ள வந்து இந்த அம்மா பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போறானுங்க. எப்படியாச்சும் தான் பொண்டாட்டியை காப்பாத்தணும், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு துப்பாக்கியால ஒரு சுட பாக்குறாரு. பட் முடியல. அந்த அம்மாவை வீட்டுக்கு அடியில கூட்டிட்டு போயிட்டு கதையை முடிச்சிடறானுங்க. இப்ப பிரேக் கட் பண்ணா அந்த போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. இதுக்குள்ள அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கான ஒரு கைதி வரட்டு தாக்குல மாதிரி வரட்டுன்னு கத்திட்டு இருக்கிறப்ப அப்ப தம்பிக்கார கேக்குறான், எதுக்கடா
வேணும் கத்திட்டு இருக்க, கொஞ்சம் கம்முனுறாண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவன் கம்முனு இல்லாம திருப்பி தோண பேசிட்டு இருக்கான். இதை பார்த்தமே தம்பிக்காரன் என்ன பண்றான், அவன் கிட்ட போயிட்டு கம்முனு இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லி கேட்க தம்பிக்காரனோட கைத்தை பிடிச்சிட்டு கொலை பண்றதுக்கு பாக்குறான். இப்படி கொலை பண்ண பாக்குறப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றது தெரியல. ஏன்னா ஒரு விசாரணை கைதி அவனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்க டக்குன்னு அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ வந்துட்டாரு. வந்ததுமே தம்பியை காப்பாத்திட்டு அந்த கைதியை கட்டி போட்டு விசாரிக்கிறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, யார் இந்த கிராமத்துக்குள்ள வந்திருக்கா, உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் எதுவுமே வந்து பார்த்தா சொல்ல மாட்டான். திருப்பி அமைதா தான் இருக்கான். இப்ப ஹீரோக்கு வந்து பார்த்தா இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அவர் ஃப்ரெண்டான வெளி அவருமே காணும். அவர் எங்க போனாரு, போனும் கிடையாது, அவர்கிட்ட வாக்கி டாக்கில கம்யூனிகேட்டும் பண்ண முடியல. அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல. இப்படி இருக்கும் போதான் ஹீரோன் என்ன பாருங்க, நான் பாரு உன் கூட வரேன், நம்ம ரெண்டு பேரும் இங்க என்ன நடக்குன்னு சொல்லி பாத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டியம்மா கிட்ட ஒரு வாக்கி டாக்கி கொடுத்து இங்க என்ன நடந்தாலும் சரி நீங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நான் உடனே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு ஒரு கார்ல போயிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோன் என்ன பண்றாங்க, வண்டியை நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோன் கண்ணுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி பாக்குறப்ப கண்ணு கட்டின தூரம் இருக்குல எதுவுமே தெரியல. அதனால ஹீரோன் என்ன பண்றாங்க, பைனாகுலர் மூலமா எதோ ஒன்று பார்த்துட்டு சீக்கிரம் வண்டி எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா ஹீரோன் போட்டிட்டு இருக்காங்க. என்னத்தை பார்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தா ரத்த காட்டேரிகள், அதாவது இந்த வேம்பியர்கள் வந்து பார்த்தா இப்ப இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அந்த ஜீப் மேல ஏறி உட்கார்ந்து இருக்குது. ஹீரோ துப்பாக்கியால சுட பாக்குறான், அதால சாக்க முடியல. இப்படி இருக்கும்போது ஹீரோன் என்ன பண்றாங்க, சடன் பிரேக் அடிக்க மேல இருந்து அது அப்படியே கீழே குதிக்குது. அதை பயன்படுத்திட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த ஃப்ரெண்டுக்காரன் எங்க போனா என்னன்னே தெரியலையாச்சா. அதே நேரம் இந்த வாக்கி டாக்கில வந்து பார்த்தா நிறைய துப்பாக்கிற சவுண்டு அலற சவுண்டு கேக்குது. இவன் என்ன பண்றா, பயந்துட்டு நேரா அந்த ஸ்டேஷனுக்குள்ள போய் பாக்குறான். பார்த்தா ரத்த கரையா இருக்கு. பாட்டியம்மா இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ பட தம்பிக்காரன பேர காணும். இப்ப இந்த பாட்டியம்மா இறந்து போனனால அந்த ஸ்டேஞ்சரை பிடிச்சி ஹீரோ கேக்குறான், டேய் இதை செஞ்சு சொல்றா, இங்க என்ன தாண்டா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் அசால்ட்டா சொல்றான், அவங்க எல்லாம் வந்தாங்க, என்ன காத்தாங்க, இங்க இருக்கிறவங்கள கொன்னாங்க, கம்முனு போயிட்டாங்க, பிளீஸ் என்ன கொன்னுடுங்க, இல்லனா அவங்க என்ன கொன்னுடுவாங்க அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்க ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒன்னும் புரியாம அவ முழிச்சிட்டு இருக்க. அப்பதான் வந்து பார்த்தா இந்த கிராமத்துக்குள்ள வந்த வேம்பியர்கள் காட்டுறாங்க. இதுக குடும்பத்தோட தான் வந்திருக்கும் போல இருக்கு. அம்மா அப்பா இல்லாட்டி ராஜா ராணி அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்திருக்கும் போல இருக்கு. வந்துட்டு அந்த ராஜா என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, நம்ம கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கணும். ஏன்னா நமக்கும் மனுஷனுக்கும் ஒரு சின்ன தகராறு, அதனால வர முடியல. ஆனா அடுத்த வர போற 30 நாட்கள் நம்ம இங்க தான் இருக்க போறோம். இந்த கிராமத்துல இருக்கிற ஒருத்தனி உயிரோட விடக்கூடாது, எல்லாருமே வந்து பார்த்தா கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் ஏன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை ஒருத்தர் நீங்க கடிச்சு ரத்தத்தை குறிஞ்ச கடுத்தது அவங்களோட கழுத்தை நீங்க தனியா திருப்பி வச்சிடணும், அதாவது பேத்து வச்சிடணும். அப்படி வைக்காட்டி அவங்களுமே நம்மள மாதிரி வேம்பேரா மாதிரி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி அவன் பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாரை காட்டுறாங்க. ஒரு குட்டி பார் தான், அதுல நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் ஹீரோவோட தம்பி. வெளியே என்ன நடக்குது, எப்ப போகுது, என்ன நடக்குது அப்படின்ட்டு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஆனா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு இந்த வேம்பையர்ஸ் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கடிச்சு கொதறிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா நமக்கு ஒரு லாங் ஷாட்ல காட்டுறாங்க. இந்த ஒட்டுமொத்த கிராமத்தையுமே வந்து பார்த்தா இந்த வேம்பையர்கள் கடிச்சு கொதற மாதிரி தெரியுது. அப்பதான் ஹீரோவும் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, இந்த பாருக்கு வராங்க. அங்க ஹீரோட தம்பி இருக்கிறத பார்த்துட்டு கட்டி பிடிச்சு ஹீரோ தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வெளியே வந்து ஒரு ரத்த காட்டேரி கூட்டம் ஒண்ணு பரவிட்டு இருக்கு. ரத்த காட்டேரிக்கு வெயில்னா பயம், ஆனா 30 நாள்ல வெயில் வராது அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் அது இங்க வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா பத்திரமா இருக்கணும், அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க ஒருத்தரோட வீடு இருக்கா. அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், கூடார மாதிரி. அதுக்குள்ள நம்ம போயிட்டு பதுங்கிக்கலாம். ஆனா வீட்டுக்கு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றது தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஒருத்தர் கிட்ட கூட்டு இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட்டிட்டு போயிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பட் அவர் கேக்குறாரு, இந்த நேரத்துல நீ எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நானும் ஸ்டெல்லாவும் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு பல விஷயங்கள், அதாவது சாப்பாடு தண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கார்ல கிளம்பி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தா கார் மூவ் ஆக மாட்டேங்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு 4-5 வேம்பியர்கள் இவங்க காரை பிடிச்சிட்டு பின்னாடி தூக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ துப்பாக்கியால சொல்றான், பட் அதுங்க சாக மாட்டேங்குது. இந்த கார் இருந்தா தானே நீங்க தப்பிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை குப்புறக்க கவுத்து விட்டுறதுங்க. ரைட், படத்தோட முக்கியமான ஒரு கேரக்டர் ஏதோ ஒன்று சாக போகுது, ஹீரோவா ஹீரோனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு வராரு. யாரும் சொல்லி பார்த்தா அந்த வயசான தாத்தா தான். ஹீரோட ஃபைன் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல அவர் தான். தம்பி நீ போபா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே உள்ள இருக்கிற மாதிரி சதக்னு அறுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோனும் பார்த்துட்டு அவர் கூட தப்பிச்சு போறாங்க. இத வந்து பாத்தீங்கன்னா அந்த வேம்பையரோட தலைவன் ஒரு மாதிரி கோவத்தோட பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க எல்லாருமே அந்த மாடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்கான், நம்ம பத்திரமா இருக்கணும், அடுத்து வரப்புற நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கும், சாப்பாடு தேவையான அளவு இருக்கு, அதை நம்ம ஷிஃப்ட் போட்டு சாப்பிடலாம், ஷிஃப்ட் போட்டு தூங்கலாம், பத்திரமா இருக்கணும். இந்த வேம்பையர்களுக்கு சூரிய ஒளி அப்படினாலே பயம், அந்த ஒரு காரணத்தால தான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்களை பயன்படுத்திருக்கு. இதுங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப கூட இருக்க ஒரு ஆளு என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செட்டே ஆகாது, நம்ம இந்த நாள் இங்க இருக்க முடியாது, நம்ம வேணும்னா அப்படியே நடந்து போயிட்டு இந்த கிராமத்தோட எல்லையை தாண்டிட்டோம்னா பக்கத்து கிராமத்துக்கு
இடத்துக்கு போயிடலாம், அங்க வெளிச்சமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ கேக்குறான் எப்படி போவீங்க? அதுங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுத்திட்டு இருக்குது, அதுங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியுமா? ஒரு 30 நாள் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கும்போது தான் பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அங்க போயிடலாம் அப்படின்றாங்க. எப்படி போறது அப்படி சொல்லி கேட்டா இந்த 30 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி அதிக பனிப்பொழிவு பெய்யுமா, அந்த நாளை பயன்படுத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துப்போம், அங்க கொஞ்ச நாள் இருப்போம். 2வது வாட்டி பெய்யும் போது இங்க ஒரு இரும்பு குடோன் இருக்கு, அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்துல அதுங்களால வர முடியாது, அங்க போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் போயிட்டு போல இருக்கு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தர் கட்டி போட்டிருக்காங்களே ஸ்டேஞ்சர், அவர் வந்து அந்த வேம்பியரோட தலைவர் போய் பாக்குறாரு. பரவாயில்லடா, நாங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவங்கள நீ கோட்டு தள்ளிட்ட, அதனால உனக்கு ஒரு கிஃப்ட் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நபரை இவங்க கடிச்சு தின்றானுங்க. என்ன கேரக்டரோ தெரியல. இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கும் போது அட்டிக்குல இருந்து பாக்குறாங்க ஒரு பொண்ணு பெல்ல கத்திட்டு போறா, பயந்துட்டே போறா. என்னை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ இந்த பொண்ணுக்கு பிரச்சனையா இருக்கு போல இருக்கு, நம்ம போய் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு ஹீரோ என்ன சொல்றானா, அப்படியே ஒவ்வொருத்தவங்க வீட்டு மேலையும் பாருங்க இத்தனை பேர் நின்னுட்டு இருக்கானுங்க வேம்பியர்ட்டு, அதெல்லாம் அவனுக்கு பண்ற ட்ராப், அந்த பொண்ணை காப்பாத்த போனோம் கண்டிப்பா நம்மள யாராச்சும் ஒருத்தவங்களை கொன்றுவானுங்க, சோ பார்த்து பத்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுறான். அந்த ரேடி என்ன பண்றாங்கன்னா வெளியே போயிட்டாங்க, அங்க இருக்கிற வேம்பியர் குடும்பத்துக்கிட்ட போறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஃபேமிலியா தான் வந்திருக்கு போல இருக்கு. இவன் தான் ராஜா, அப்புறம் இந்த அம்மா ராணி, இந்த மொட்டை இருக்கும் பாத்தீங்களா இவன் தளபதி கொய்யால. இப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் கெஞ்சுறாங்க. நான் கெஞ்சி கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே ஒத்துக்கனா பெல்ல பரல, அப்ப யாருமே இங்க இல்ல போல இருக்கு, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ கொழுப்படுத்து என்ன பண்றான், அவங்களை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்திருக்கான். வரும்போது அந்த பொண்ணை காப்பாத்த முடியல, அங்க இருக்கிறலாம் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு வாலிபால் விளையாடுற மாதிரி மாறி மாறி அடிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு மாதிரியா போயிட்டு ஒரு பொண்ணை நம்மளால காப்பாத்த முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்ப அந்த நாய்க்குட்டியை ஒருத்தவங்க செத்து போச்சுல, அவன் என்ன பண்றான், அவன் வீட்டுக்கு கீழே இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு, யோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என் பொண்டாட்டிய ஒரு சில வேம்பியர்கள் கூட்டிட்டு போச்சு, காப்பாத்தலாம்னு சொல்லி வந்தேன், மாட்டிக்கிட்டேன், என்னால வெளியே போக முடியல, இங்க தான் தம்பி படுத்திருக்கேன், ப்ளீஸ் காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வந்ததுக்கு இவனையாச்சும் காப்பாத்திட்டு போலாம் அப்படின்ற மாதிரி வெளில கூப்பிடுறான். இவனுமே அந்த வேம்பியர் கடிச்சிருக்கும் போல இருக்கு. இதுல அவன் ரத்த கலர்ல வேம்பியரை இவனு மாறிட்டு இருக்கான். ஹீரோ அவனை தடுக்க பாக்குறான், டே கம்னரா அப்படின்னு சொல்லிட்டு, பட் கேட்காம ஹீரோ அவன் கடிக்க பார்க்க ஹீரோக்கு என்ன பண்றானா, அவனை போட்டு தள்ளிட்டான். அவன் செத்தும் போயிட்டான். செத்து போன கடுத்து அவன் தலையை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அதை வந்து பார்த்தா அங்க இருக்கிற வேம்பியர்கள்லாம் பார்த்துட்டு, நமக்கு பின்னாடி யாரோ தான் வேலை பார்த்துட்டு இருக்கான், நம்மள அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான், பத்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு குற்றம் உணர்ச்சி, நம்ம ஒருத்தனை கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க, நீ சாதாரண ஒரு மனுஷனை கொலை பண்ணல, ஒரு வேம்பியரை தான் கொலை பண்ணிருக்க, பயப்படாத அப்படின்ற மாதிரியும் அவனுக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் அந்த ஒரு வீட்டுல வயசான நபர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்றாரு, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்க அப்படின்னு சொல்ல அந்த வேம்பியர்களை எதிர்த்து சண்டை போட போறான்றப்ப வேணாட்டி ஹீரோனும் அவரோட பையனுக்கு கெஞ்சுறாங்க. அந்த ஆள் என்ன பண்றான், சரி ரெஸ்ட் ரூம் ஆச்சு போயிட்டு வரான் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் பக்கம் போறான். அப்படி போனவன் பின்பக்கமா தப்பிச்சு போயிட்டான் போல இருக்கு. அவனை பிடிக்கிறது அவன் பையன் போயிட்டான். இதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஃபீல் பண்றாங்க, அவனை தப்பிக்க விட்டுட்டோமே, அவளை காப்பாத்திரணும், என்ன நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க, அந்த மொட்டை என்ன பண்றான், அந்த வேம்பியர்ல இருக்கிறவன் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான். கிட்டத்தட்ட ஹீரோயின் இருக்கிற அந்த ரூம் வரைக்குமே போயிட்டான். என்ன நினைச்சதுல பெல் இருக்கிற அந்த குரலை கேட்டுட்டு அவங்களை பிடிக்கிறதுக்காக போயிட்டான். இதுக்கடுத்து வந்து பார்த்தா இங்க இருக்க வேணாம், நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொற்ற பணியில என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டை தேடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வேம்பியர்களுக்கு இந்த பனி டைம்ல கண்ணு தெரியாதான். அப்படி போயிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஸ்பிளிட் ஆயிட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையுமே எடுங்க, ஒரு சில பேர் லைட் எடுங்க, ஒரு சில பேர் பேட்டரி எடுங்க, ஒரு சில சாப்பாடுக்கு தேவையானது எடுங்க அப்படின்றப்ப ஒரு குரல் கேக்குது, எனக்கு இந்த ரத்தம் பிடிக்கல, உங்களோட ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட இருந்து இவங்க சமாளிக்க பாக்குறப்ப அது கத்துன்னு கத்தி வெளில இருக்கவங்க கூப்பிட பாக்குது. டக்குனு ஹீரோட தம்பி என்ன பண்றான், அந்த குட்டி பொண்ணை கொண்டுறான். உடனே அவருக்கு கில்ட்டி ஃபீலிங் வர, ஒரு குழந்தைய கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு சின்ன புள்ளைய கொல்ல, ஒரு வேம்பயரை தான் கொண்டிருக்க, பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ரொம்பவே சமாதானப்படுத்துறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 18 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம எங்க போறதுன்னு தெரியல. இவங்க இங்க இருந்து வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு போகணும்னா நடுவுல ஒரு ஷாப்பிங் வேணும். எங்க அந்த இரும்பு குடோனுக்கு போனா அந்த ஷாப்பிங் எதுன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ வேலை பார்த்திருக்க அந்த ஸ்டேஷன் தான். இங்க எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப யாராச்சும் ஒருத்தங்க சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம டைவர்ட் பண்ணிட்டா அந்த இடத்துல நம்ம ஈஸியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வீட்டுல செடி வளர்ப்பாங்க. இந்த பனிகாலத்துல செடி வளர்க்கறதுக்கு அந்த வீட்டுல ஏதோ ஒரு ரேடியேஷன் பயன்படுத்துவாங்களா, அந்த வேம்பயர்களை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது வந்து பார்த்தா ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு ஹீரோக்கு என்ன பண்றா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா உடனே தம்பிக்காரன் என்ன சொல்றான், ஆனா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பெரு தம்பி நீ ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டா அப்படின்றதுக்காகலாம் பெரிய ஆள்லாம் கிடையாது, நீ சின்ன ஹீரோ தான், பார்த்து பத்திரமா இரு, இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றானா வெளில போறான், கத்திக்கிட்டே போறான், இங்க பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வேம்பயரோட தலைமை என்ன பண்றான், தன்னோட ஆட்களை கூப்பிட நேரா மேரியோட வீட்டுக்கு போயிட்டு ஜெனரேட்டர் ஆன் பண்ண பாக்குறான். அப்படி ஆன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வேம்பயரோட ராணி வருது. வந்துட்டு இவனை நான் தான் கொலை பண்ண போறேன்னு சொல்ல டக்குன்னு அந்த ரேஷியோ எடுத்து காட்ட அது வந்து பார்த்தா செத்து போயிடுது. அப்ப வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேரை இந்த வேம்பயர் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னு தாண்டி ஒரு சில பேர் அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. இங்க அந்த ராணி செத்துக்கு அடுத்தது ஹீரோ வந்து பார்த்தா காப்பாத்தினோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா. ஆனா டக்குன்னு பார்த்தா பவர் கட் என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ பிடிக்க ஒரு சில இது வந்துட்டு இருக்கு. அதுகிட்ட இருந்து இவன் தப்பிச்சு என்ன பண்றான், ஒரு இடத்துக்கு போறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தா இருக்காரு தெரியுமா, நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வேம்பயர் எல்லாத்தையும் வந்து பார்த்தா அடிச்சு துவம்சம்
நாசம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு தீ வச்சு கொளுத்திக்கிறாரு. சோ நமக்காக தான் இவர் உயிர் விட்டுருக்காரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் நினைக்க, அதுக்கடுத்து அந்த ராணியை வந்து பார்த்தா அந்த ராஜா வேம்பையர் கடிச்சு கொள்ளுது. இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே இப்ப ஸ்டேஷனுக்குள்ள இருக்காங்களே, அங்க ஒருத்தர் தான் வேம்பையரை மாறிட்டதாகவும் என்ன கொலை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவருமே வந்து பார்த்தா அவரை போட்டு தள்ளுறாரு. இப்ப கிட்டத்தட்ட 27 நாட்கள் இவங்க இங்க தான் இருக்காங்க. இன்னும் 3 நாள் வந்து பார்த்தா சூரிய ஒளி வரப்போகுது. இப்படி இருக்கும்போது தான் ஸ்டேஷனுக்கு எதிரி வீட்டுல இருந்து ஒரு பிளாஷோட ஒளி வருது. யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பாக்குறப்ப அவரோட ஃப்ரெண்டு உயிரோட தான் இருக்காரு போல இருக்கு. பட் அவங்க பொண்டாட்டி பிள்ளை கொண்டுட்டாரு. கேண்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த வேம்பையர்கள்ட்ட மாட்டி சாகுறதோட இவங்க இப்படி சாகுறதா நல்லது அப்படின்றா. ஏண்டா நாங்க தான் இருக்கோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மனுஷனை தூக்க முடியாம தூக்கிட்டு ஹீரோ அப்புறம் கிரண் 2 பேருமே அந்த ஸ்டேஷன் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது வந்து பார்த்தா ஸ்டேஷன்ல யாருமே காணும், வெறும் ரத்த கலர் தான் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்கிற ஏதோ பிரச்சனை போல இருக்கு. எல்லாரும் அந்த இரும்பு கூட நோக்கி தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா ஒரு குழந்தை வந்து நடந்து போகுது. அது வேம்பையர் கிடையாது, பட் அது ட்ராப் தான். ஆனா அது ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஹீரோன் வந்து ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஹீரோ அந்த நண்பனை விட்டுட்டு போறான். அப்ப அந்த நண்பனுக்கு ஏதோ ஆகாது அப்படின்னு சொல்லி தான் போறானா, அது அந்த மொட்டை பாக்குறான். பட் இவனை கொல்லல. இவன் மூலமா வந்து பார்த்தா அங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்னு விட்டுட்டான். இதுக்கடுத்து ஹீரோக்கு என்ன பண்றானா, ஹீரோனை தேடி பாக்குற காணும். எப்படி தட்டு தடுமாறி வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு போயிட்டான். அங்க போய் ஹீரோன் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டா அவ வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த மொட்டையை என்ன பண்றான், நீங்களே இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு காரனை போட்டு கடிக்க ஹீரோக்கு என்ன பண்றான், ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த மொட்டையும் கூட சண்டை போட இங்க இருக்கிறது அந்த ஸ்கிராப் பண்ற இடமாச்சா, அதனால மிஷினை தூக்கி போட ஹீரோக்கு என்ன பண்றான், அந்த மொட்டையை தூக்கி மிஷின்ல போடவும் அவன் எரிஞ்சு செத்து போயிடுறான். இப்போ வந்து பார்த்தா ஃப்ரெண்டும் வந்து பார்த்தா வேம்பையரா மாறிட்டால, அதனால அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்றாங்க. இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இன்னொரு 24 மணி நேரத்துல வந்து பார்த்தா சூரிய ஒளி வரப்போகுது, பிரச்சனை எல்லாம் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது செல்லா கிட்ட இருந்து வந்து பார்த்தா ஒரு மெசேஜ், நானும் அந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்தா இந்த குடோனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கார் கடியில தான் இருக்கும், சுத்தி வேம்பையரா இருக்கனால எங்களால வெளில வர முடியல, சோ ரொம்ப குளிருது வந்து காப்பாத்து அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ வந்து ஒரு முடிவு பண்றான், நம்ம வேம்பையர் கூட சண்டை போனா வேம்பையரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேம்பையரான ரத்தம், அதாவது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ரத்தத்தை எடுத்து கையில போட பாக்குறான். அப்ப தம்பிக்காரன் இதெல்லாம் பேனானா அப்படின்றப்ப நான் பாத்துக்கிறேன்டா கம்னுறா அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த நேரத்துல தான் இந்த வேம்பையர்கள் இந்த ஒட்டுமொத்த ஊரிமே எரிக்கிறதுக்கு பிளான் போடுதுங்க. ஏன்னா இந்த 30 நாள் கழிச்சு ஒரு சில பேர் உயிரோட இருப்பாங்களா, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவங்க தான் வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தேட ஆரம்பிச்சிட்டாங்களா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஊரே எரிச்சு ஒரு விபத்து மாதிரி உருவாக்க ட்ரை பண்றாங்க. இங்க பாரு ஸ்டெல்லா வந்து ஆபத்துல இருக்கா, அவளை நான் காப்பாத்த போறேன், இந்த ஊரையும் காப்பாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றான், அந்த ரத்தத்தை போட்டுட்டு நேரா வெளில போறான். அப்ப ஸ்டெல்லாக்கு வந்து பார்த்தா ஹீரோட தம்பி ஒரு வாய்ஸ் நோட் கொடுக்குறான், அண்ணன் உங்களை காப்பாத்த வந்துட்டு இருக்காரு, நீங்க பின்பக்கமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அந்த வேம்பையர் கிட்ட சண்டை போட சாகரத்துக்கு அளவெடுத்து வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. பட் ஹீரோ வந்து சும்மா கிடையாது, மாறி மாறி அடிக்கிறான். ஸ்டெல்லாவை பார்த்து இந்த இடத்த விட்டு போ, இந்த இடத்த விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்டெல்லா போக மாட்டாங்க, அங்கேதான் இருக்காங்க. ஒரு கத்துறான், அதுக்கடுத்து அந்த இடத்த விட்டு போறாங்க. அவன் அடிச்சு கொல்றா அப்படின்ட்டு அந்த தலைவன் ஒரு தொண்டை சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றான், அப்பனோட மூக்குல ஒரு குத்து அப்படியே வாய் பொளந்துகிட்டு வருது. இப்படி ஒரு ஆக்ஷனை பார்த்த அடுத்தது லைட்டா சூரிய ஒளியும் வர ஆரம்பிக்குதா. அங்க இருக்கிற எல்லாருமே வேம்பையர்லாம் என்ன பண்றாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றானா, ஸ்டெல்லா கிட்ட போறான். ஸ்டெல்லா வந்து ஹீரோ தொட போறப்ப இல்ல என்ன தொடாத, நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி இருந்தாலும் நீ என்னோட ஆளு, நம்ம கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டெல்லா என்ன பண்றாங்கன்னா ஹீரோ பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம 2 பேரும் கடைசியா ஒரு வாட்டி சூரிய உதயத்தை பாப்போமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க ஸ்டெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப 2 பேருமே உட்காந்து அந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா வரத பாக்குறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இந்த விபத்து எல்லாம் முடிஞ்ச அடுத்தது இதே மாதிரி ஒரு சூரிய உதயத்துல உங்ககிட்ட நான் திருப்பி வந்து என்னோட காதல சொல்லணும், உங்க கூட பொண்ணா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நினைச்சேன், பட் இதுக்கு மேல நடக்காதுல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஸ்டெல்லா வந்து பார்த்தா அழுகுறாங்க. அப்படியே ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தா கருக்குறாரு. அப்படியே ஃபைனலா ஒரு எரிஞ்சி இறந்து போயிட்டாரு. வேம்பையருக்கு வந்து பார்த்தா சூரிய ஒளி ஒத்துக்காதுல, அதனால ஒரு இறந்து போயிட்டாரு. இதை ஸ்டெல்லாவோட கண்ணை அப்ப க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அந்த ஒட்டுமொத்த வேம்பையரை நான் விட மாட்டேன், அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மறைக்கிற மாதிரி காட்டி இந்த ஒரு படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. சோ இதோட வந்து பார்த்தா இந்த படத்தோட விளக்கம் முடியுது. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு படத்துல உங்களை பாக்குறேன். அது வரைக்குமே